இதுதான் மேரேஜ் ரேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் நான் இவ்வளோ வெக்கம் இல்லாமல் இவ்வளோ வெளிப்படையாக சொல்கிறேன்னா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அப்பவே புரிஞ்சுதா இல்லையா? வரதட்சணை. ஸோ இன்றைக்கி ஒரு கிறிஸ்துவனுடைய சபைக்கு நான் சொல்லுகிறேன், இன்றைக்கி யூத் எல்லாம் ஒரு தீர்மானம் எடுப்போமா? என்ன தீர்மானம் எடுக்க போகிறோம்? எங்கே யூத் எல்லாம் கேர்ள்ஸ் கிடையாது, பாய்ஸ் எல்லாமே கையை இப்படி தீர்மானம், இந்தியா இஸ் மை கண்ட்ரி மாதிரி இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நான் வரதட்சணை வாங்க மாட்டேன். என்ன ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், பெற்றோர்கள் என் மகளுக்கு நான் ஒரு வீடு கொடுக்க போறேன், ஓகே கொடுக்கலாம், ஆனால் நீங்களே வந்து எனக்கு ஆடி கார்டு வாங்கி கொடு, எனக்கு இன்னொரு வீடு கொடு அப்படின்னு கேட்காதீங்க. வரதட்சணை கேட்டு வாங்குற பணம் சாபமான பணம். அந்த குடும்பம் இப்ப எங்க இருக்கீங்க? நீங்க கோழையாக இருந்த ரிதன்யா மறுத்து விட்டால், கிரிமினலாக இருந்த 3 பேர் இப்ப எங்க இருக்காங்க? ஜெயில இருக்காங்க. கோழைக்கும் வாழ்வு கிடையாது, கிரிமினலுக்கும் வாழ்வு கிடையாது இந்த உலகத்துல. என்ன கேட்டா என்ன பண்ணிருக்கேன் தெரியுமா? அந்த சோனமையும் இந்த கவின் பையன் இருக்காங்க, உங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கணும். இது ஒரு கிரிமினல், அவன் ஒரு கிரிமினல், செட் ஆயிருக்கும். இவன் மேலிருந்து தள்ளுவதற்கும் அவன் இவங்களுக்கு டார்ச்சர் பண்றதுக்கும் செட் ஆயிருக்கும். எவ்வளோ டார்ச்சர் பண்ணு, கை காலை கட்டி போட்டு செக்ஷுவல் அபியூஸ் பண்ணியிருக்கான். இதுதான் மேரேஜ் ரேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் நான் இவ்வளோ வெக்கம் இல்லாமல் இவ்வளோ வெளிப்படையாக சொல்கிறேன்னா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எதுன்னு சில நேரத்தில் வாலிப பிள்ளைகளுக்கு இது தப்புன்னு கூட தெரிய மாட்டேன். இது தப்பு, இது செய்யக்கூடாது என்று தெரியல அந்த தம்பி, அவனுக்கும் தெரியல. ஸோ இப்போ நீங்கள் தீர்மானம் பண்ணுங்க. என்ன நிறைய சபையில் நான் சொல்லுகிறேன், நிறைய சபையில் பாஸ்டர்கள் தன்னுடைய சபையில் திருமணத்திற்கு வருகிற பிள்ளைகள் வரதட்சணை வாங்கினா திருமணம் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க தெரியுமா? ஊழியக்காரர்கள், they are the true servant of God. சொல்லி வைக்கணும், சபையுடைய பொறுப்பு அது. வரதட்சணை நான் வாங்குவது